இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களை அடையாளமாகவும் அற்புதமாகவும் வைத்திருக்கின்றார். அவரது கரம், அவரது முத்திரையை உங்கள் மேல் போட்டு நீங்கள் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை காட்டுகின்றது. அவர் நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று கூறுகின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு நம்மளை அறிமுகப்படுத்திட்டாருங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையோட அற்புதமாக இருக்கும்ல, செம்மையாக இருக்கும்ல. ஏசப்பா என்னோடு இருக்காருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கேன். இன்னி வரைக்கும் நான் அவர் நம்பி தான் இருக்கேன், வேறு யாரும் நம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. ஆனால் இன்றைக்கி கடவுளிடத்தை நம்ம நெருங்கி வருகின்ற பொழுது ஏகப்பட்ட தடைகள், ஆண்டவரே உம்மை நோக்கி ஜபிக்கின்ற வேலையில் சில பல பிரச்சனைகள் வீட்டில் உருவாக்குது. இன்றைக்கி நான் ஜபித்தேன், ஜபங்கள் கொஞ்சம் ஜபங்கள் இல்லை, காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலை ஜபத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆனாலும் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் அழுதுட்ருக்கோம்ல. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், சார் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவர், நிம்மதியை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழல பிரதர். ஒவ்வொரு நாளும் விடியல் ஒவ்வொரு பிரச்சனை, விடிஞ்சாலும் என்ன நடக்குமோன்னு யோசனையில் தூக்கமே வரமாட்டுது பிரதர். இன்றைக்கி எத்தனை பேர் தூங்கியே ரொம்ப நாள் ஆகுதுல்ல. படுக்கலான்னு படுப்போம் பிரதர் நைட்டு 10 மணிக்கு, ஆனால் தூக்கம் வரதே கிடையாது. 10, 11, 12, 1, 2, 3, 4 அப்படியே விடிஞ்சிருது. அவ்வளோதான், என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல. இன்றைக்கி எத்தனை பேருக்கு பிரச்சனை வர்றதுக்கான காரணம், தலைவலி வருது, உடல் ஏகப்பட்ட பிரச்சனை, என்னென்னா யோசிச்சுட்ருக்கோம். என்னடா இது இப்படி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி யோசிக்கிறதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் சமாதானப்படுத்தி பார்த்துக்கலாம், கடந்து போகுண்டா. ஏசப்பா ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், அவர் கனி கொடுக்கும்படி உங்களை தேர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் நான் உன்னை படைச்சிட்டேன், நீ ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, அதை வெளிக்கொண்டு வா. இந்த கனி நிலத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. நீங்கள் அவரது நாமத்தை சொல்லி கூப்பிடுகின்ற பொழுது, பிதாவுக்கு கேட்கும்போது நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தேர்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கனி கொடுக்கும் மரமாக இருக்க போகிறீங்க. ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ணி ஊற்றுற எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த மரம் சும்மாவே ஒரு செடியை மட்டும் கொடுத்தா போதுமா? அதற்குண்டான ஒரு கனியை கொடுக்கின்ற பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. நீங்களும் இந்த உலகிற்கு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி தவறான பாதையில் போகிறதுக்கு எவ்வளோ பேர் நம்மளை கொண்டு போகிறாங்களோ. வாமச்சான் குடிக்கலாம், நல்லாயிருக்கும், வாமச்சான் போதையில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கொண்டு போகிறாங்க. தப்பான விஷயத்துக்கு இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட் மாதிரி ஓடி அப்படியே போய்கிட்டே இருக்கோம் அவங்க பக்கம். நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஓடுறதே கிடையாதுல்ல. நல்ல பழக்கங்கள் இன்றைக்கி குறைஞ்சி போயிடுச்சு. சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அதை கேட்பதற்கு யாருமே இல்லைல்ல. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் என்னை தேர்ந்து கொண்டிருக்கின்றீர் என் வாழ்க்கையில். உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்வில் பலுகி பெருக வேண்டும் என்று கேட்குறேன். இயேசப்பா, நான் உண்மை மட்டும் தான் நம்பியிருக்கேன், உண்மையே நான் சார்ந்திருக்கேன், என் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா இயேசப்பா கிட்ட? இன்றைக்கி தப்பான வழியில் போய் தப்பான விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்குறோம்ல. போதை பழக்கத்தினால் அடிமையாகி இன்றைக்கி எத்தனை பேர் ஒவ்வொரு திசையில் இருக்கோம்ல. பிரதர், என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். எப்படி தெரியுமா இருந்தேன் நான் ஒரு காலகட்டத்தில், ஒரு பிரச்சனைனால குடிக்க ஆரம்பித்த தப்பான பழக்கத்தில் தள்ளப்பட்டேன். ஆனால் இன்னும் நான் வெளியே வரணும்னு நினைக்கிற முடியல. என் மனைவி குழந்தைங்கள்லாம் பிரிஞ்சிட்டேன் பிரதர். எங்கள் அம்மா அப்பா கூட என்னை சேர்த்துக்கல. இன்றைக்கி நான் சுற்றிட்டுருக்கேன், ரோடாக சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்தா பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பாங்க, அவங்க குடும்பம் இல்லை நினச்சிட்ருக்கோமா? இருக்குங்க. சில பல பிரச்சனைகள், சில பல காரணங்கள் அப்படியே பிரிஞ்சு ஒதுக்கிட்டாங்கல்ல. ஸோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஆண்டவரே, நான் கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கணும். எனக்கு தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதில் வெளியே வரணும்னு சொல்லி கேட்குறேன். ஏசப்பா, குடும்ப உறவுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. நிம்மதியை தேடி ஓடிட்டுருக்கோம் ஆண்டவரே, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா எஸ்ஸப்பா கிட்ட? நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்குள்ளாக ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கிட்டால் போதுங்க. இதுதான் கேட்குறாரு எஸ்ஸப்பா. நீ நல்ல விஷயத்தை கற்றுக்கோ, நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லு. உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல் பிறரை நேசிக்க பழகு, அவ்வளோதான்.
அது எதிர்பார்க்கல. கொடுங்க, இரட்டிப்பாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய முத்திரை மோதிரமாக, உம்முடைய அதிகாரத்தின் தயவின் அன்பின் சின்னமாய் வைப்பதாக கொடுத்திருக்கும் வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் செய்த எந்த காரியத்தினாலும் நீர் எங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, உம்முடைய கிருபையிலே தேர்ந்து கொண்டீர் என்று அறிந்து எங்களை தாழ்த்துகின்றனப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை மூடியறல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கரம் எங்கள் வாழ்வின் மீது அமர்ந்து நித்தியமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுப்பீராக. கனிகளை நாங்கள் கொடுப்பதற்கு அருள்வீராக ராஜா. இந்த உலகத்திற்கு உம்முடைய மகிமையும் அன்பையும் வெளிக்காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அடையாளமாகவும் அற்புதமாகவும் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உம்முடைய வல்லமையாகும் எங்கள் மேல் இறங்க வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதலால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலைமா செபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணீரை தொடங்கி ராஜா. குடும்பத்திற்குள்ளே நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து குடும்பத்துக்குள்ளே மன நிம்மதியும் அமைதியும் தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.